வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ராசிக்கல் போடுறத பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணணும், ஒரு லக்கி ஜெம் யூஸ் பண்ணணும், ஒரு ராசிக்கல் போடுறதுக்கு நட்சத்திரம் முக்கியமா, ராசி முக்கியமா, லக்னம் முக்கியமா, இல்லை அந்த தசைக்கு வேற வேற கல் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியும் உண்டு. ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணால் அதுக்கு வேலிடிட்டின்னு என்ன இருக்கா? 100 வருஷமா, 50 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா? உடனே புரிஞ்சுங்க, எதுக்கு நீங்கள் ஜெம் ஸ்டோன் போடுறீங்க? அந்த அந்த ரத்தினத்தை அணியிறதுனால அந்த அந்த ஜெம்ஸ்டோனோட அதிதேவதை, அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகணும், அதை அதிகரிக்கணும், அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். அது அந்த தசை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிறவியில் சில பேருக்கு அதாவது லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த ஜெம்ஸ்டோன் வந்து ஒரு லக் ஜெம்ஸ்டோனாக இருக்கும். ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக சில பேர் இருக்கும். அது லக்னாதிபதியாக இருக்கலாம், ராசியாதிபதியாக இருக்கலாம், உங்கள் பஞ்சமாதிபதியாக இருக்கலாம், உங்கள் யோக கிரகமாக இருக்கலாம். லைஃப் டைம் ஃபுல்லாக அது நல்லது செய்யும். அதை நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே வேர் பண்ணலாம். ஜெம்ஸ்டோனுக்கு அப்படிலாம் வேலிடிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. டேமேஜ் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனர்ஜி இருக்குது, நல்ல கலர் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, டேமேஜ் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஜெம்ஸ்டோனை வேர் பண்ணலாம். சரி, எதை பார்த்து போடுறது? இப்போ அடுத்த பாயிண்ட் வரும். நட்சத்திரமா, ராசியா, லக்னமா, தசையா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பர்பஸ் என்ன? என்ன பர்பஸ்க்காக ஜெம்ஸ்டோனை போட போகிறீங்க? வெல்த்துக்கு போட போகிறீங்களா? அப்போ நீங்கள் எதை செக் பண்ணணும்? உங்கள் செகண்ட் ஹவுஸ், உங்கள் இன்கம், உங்கள் வெல்த்தை பற்றி நீங்கள் பார்க்கணும். உங்கள் செகண்ட் ஹவுஸ், உங்களோட 5th ஹவுஸ் அண்ட் செகண்ட் ஹவுஸ் ஒன்றாவே சில பேருக்கு வந்துடும். அப்போ செகண்ட் ஹவுஸ் லார்ட் நல்லா இருக்கார், அவர் செகண்ட் ஹவுஸில் எல்லாம் சில பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் ஃபில்லாக இருக்கும். அது வந்து ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஜெம்ஸ்டோனை சூஸ் பண்ணால் இன்கம் நல்லா வரும். ஸோ இன்கம், வெல்த், அதுக்கு செகண்ட் ஹவுஸ். ஓகே, நான் ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் நல்லா இருக்கார் ஹாரோஸ்கோப் சார்ட்டில், இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்காரு, அந்த ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணால் ஹாப்பினஸ், ஃபேம், பொசிஷன், பவர் இதெல்லாம் கிடைக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஹாரோஸ்கோப்பை தான் பேஸ் பண்ணணும், அண்ட் நாட் நட்சத்திரம், நாட் ராசி. அந்த ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சரி, இந்த நடக்கிற தசை எனக்கு நல்லா இருக்கும். சனி தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, எனக்கு நெகட்டிவ் நடக்கூடாது, பாசிட்டிவ் நடக்குது. அதுக்கு என்ன? அந்த பர்டிகுலர் தசையை செக் பண்ணணும். சனி நல்லவராக இருக்காரு ஆனால் வீக்காக இருக்காருன்னா சனியோட ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். சனி கெட்டவராக இருக்காரு, கெட்டதான் செய்கிறார், அவரோட தசை தான், அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சப்ஸ்டியூட் என்ன? அதுதான் யூஸ் பண்ணணும். ராகு திசை நடக்குது, ராகு யோகக்காரகன், அந்த ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். ராகு திசை நடக்கலை, யோகக்காரகனும் இல்லை, ராகு திசை நடக்குது, யோகக்காரகனும் இல்லை, தோஷம் செய்யுது, அப்போ அந்த ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணக்கூடாது. தோஷம் செய்யுதுன்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து புளிப்பு சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். நீங்கள் மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் வருமா? நோய் வராது, நோய் தான் வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் சாப்பிடணும். சக்கரை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும்னு டாக்டர் சொல்கிறார். நீங்கள் சுகர் நிறைய சாப்பிடாதீங்க, சுகர் வரும், கோல்டு வரும், உடம்புல சளி பிடிக்கும், நோய் வரும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? சர்க்கரையை கம்மி பண்ணுவீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? கசப்பை கொஞ்சம் சாப்பிடுவீங்க. இனிப்புக்கு அப்படியே கசப்பை கொஞ்சம் சாப்பிடுவீங்க. இதுதான் கான்செப்ட். அஸ்ட்ராலஜியும் இதே தான். ஒரு பிளானட் தசை நடக்குது, அது நெகட்டிவாக இருக்குன்னா அதை தொடவே கூடாது, அந்த ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு சப்ஸ்டியூட், இல்லை அதை வந்து ஒரு ஒரு சாந்தப்படுத்துறது யார்? அப்படி தான் தேடணும். அது ஹாரோஸ்கோப்பை பார்த்தா தான் தெரியும். நாட் பேஸ்ட் ஆன் நட்சத்திரம், நாட் பேஸ்ட் ஆன் ராசி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஜெம்ஸ்டோன் ஷாப்லேயே இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல எங்கே போனாலும் ராசி என்ன? மேஷ ராசி, கோரல் போட்டு. ராசி என்ன? மீன ராசி, புஷ்பரகம் போட்டு. ராசி என்ன? சிம்ம ராசி, ரூபி போட்டு, இல்லை பிங்க் சபை போட்டு. அப்படி கிடையாது. இந்த ஹாரோஸ்கோப்பில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பிளானட் என்ன, இல்லை ஒரு பிளானட் நெகட்டிவாக இருக்குது, அதோட பீரியட் நடக்குது, அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன ஆப்ஷன், அதை தான் ரிசர்ச் பண்ணி ஜெம்ஸ்டோனாக சூஸ் பண்ணி நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி போடணும். சும்மா வாங்கி அப்படி மாட்டிக்கிட்டா பலன் படிக்காது. அதை எனர்ஜைஸ் பண்ணணும். எனர்ஜைஸ் பண்ணி எப்போ நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த ஜெம்ஸ்டோன் கையில் போட்டால் வேலை செய்யுது? அப்போ ஜெம்ஸ்டோன் நிறைய வச்சுக்கிறவருக்கு நல்ல பலன் தரலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நியாயமான கேள்வி. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு மெடிக்கல் ஷாப் நிறைய மருந்து இருக்குது. அந்த மருந்தெல்லாம் விற்கிறவருக்கு நோய் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும். அவர் சரியாக சாப்பிடல, அவர் சரியாக உடம்பை பார்த்துக்கலாம், நோய் வரும். மருந்து வச்சுக்கிறதுனால அவர் நோய் வராமல் இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ஜெம்ஸ்டோன் ஷாப் இருக்குது, இல்லை டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு கிடையாது. அதை பயன்படுத்தினா தான் அந்த பலன் கிட்ட வரும். இப்போ மருந்து வச்சிருக்கிற மெடிக்கல் ஷாப் ஓனர் என்ன பண்ணுறாரு? ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர் நோய்க்கு ஒரு மருந்து அவர் கடையிலே சாப்பிட்டா அவர் நோய் சரியாகும். அதே மாதிரி ஒரு ஜெம்ஸ்டோன் இருக்குன்னா அந்த ஜெம்ஸ்டோனை கரெக்டாக எனர்ஜைஸ் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து எந்த விரலில் போடணும், இல்லை பெண்டெண்ட்டாக போடலாமா, எந்த டேயில் போடணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக நான் என்ன சொல்கிறேன், ஜெம்ஸ்டோன் லைஃப்பில் பொதுவாக பலிக்குமா, அதெல்லாம் நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு லாஜிக் சொல்கிறேன்.
ரத்தினங்கள் அப்படிங்கிறது இந்த பூமியில் விளையிறது தான். இயற்கையாக சில சக்திகளோடு அது விளையிறது தான். ஒவ்வொரு நிறத்தில் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கல் ஆதிக்கத்தில் இருக்குது. சரி, இது வந்து தரையில் இருந்தால் அப்படியே ஒரு கல்லாக தான் இருக்குது. கையில் போட்டால் மட்டும் எப்படி வேலை செய்யும்? அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுதான் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் தத்துவம். கல் கல் தான், அதுக்கு சக்தியே கிடையாது. அது கல், அதுக்கு ஒரு இயற்கையான ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அந்த கல் அது எப்போ கையில் பட்டால் அது வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யும்? ஒரு மாத்திரை இருக்குது, ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட் வந்து ஒரு 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 சாலிட் ஃபார்மில் இருக்குது. ஒரு டேப்லெட் வந்து ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குது. அது இப்போ என் கையில் இருந்தால் என் உடம்புக்கு நல்லது செய்யுமானா செய்யாது. அது கீழே டேபிளில் வச்சா எனக்கு எதாவது நல்லது செய்யணும் செய்யாது. அது மறுபடியும் அந்த டேப்லெட்டாக தான் மெயின்டைன் பண்ணும். அது டேப்லெட்டாக தான் அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணும். அந்த டேப்லெட் எப்போ என் வாய்க்குள்ளே போதோ, நான் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டேன்னா என் உடம்போ அதை போய் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா என் உடம்புல உயிர் இருக்குது. என் உடம்புல ஒரு உயிர் இருக்குது. என் உடம்புல ஒரு எனர்ஜி இருக்குது. என் உடம்புல எப்போ ஒரு மெடிசன் உள்ளே போதோ, சாலிட் ஃபார்மில் அது உள்ளே போகும்போது என் உடம்போட சேர்ந்து அது ரியாக்ட் பண்ணி என் உடம்புல ஒரு நோயை சரி பண்ணுது. என் உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது கொடுக்குது. சேம் ஜெம்ஸ்டோன். இந்த ஜெம்ஸ்டோன் அதுக்காக வாயில் போட சொல்லுவேன். கையில் போடும்போது உங்கள் கையில் உயிர் ஓட்டம் இருக்குது, ரத்த ஓட்டம் இருக்குது, ஒரு உயிர் ஓட்டம் இருக்குது. உங்கள் கையில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜெம்ஸ்டோன் ஒரு ஜடம், அது ஒரு கல். அதுக்கு எந்த எனர்ஜியும் கிடையாது. இயற்கையாக அது கொடுக்குற எனர்ஜி மட்டும்தான். ஆனால் அந்த எனர்ஜி எப்போ உங்கள் கையில் டச் ஆகுதோ, இல்லை எப்போ உங்கள் கையோட நெருங்கி இருக்கோ, அப்போ இந்த உயிரோட்டம் அதோட கனெக்ட் பண்ணும்போது எனர்ஜி பாஸ் ஆகாது. இதுதான் கான்செப்ட். நான் எல்லாத்துக்கும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டதுனால தனித்தனியாக சொல்லணும்னா ஒரு வீடியோவாக பண்ணிட்டேன். ஸோ புரிஞ்சுங்க, உங்கள் நண்பரோட அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.